ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பாவ் ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு வார்மான மில்க் எடுத்துருக்குறோம். இது 1 கப் அளவு. சுகர் 1/2 கப் அளவு. இது நீங்கள் பவுட்ரு பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் சுகரும் எடுத்துக்கலாம், இல்லைனா 4 டேபிள் ஸ்பூன் சுகர். இப்போது ஈஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். இது 10 நிமிஷம் ஓரமாக விட்டீங்க அப்படின்னா நல்லா பொங்கி வந்திருக்கும். உங்களால் வீடியோலேயே பார்க்க முடியும். இப்போது இதில் ஃபுட் கலர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்திங்கன்னா எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாலாம் ஃபுட் கலர் சேர்க்க வேணாம், இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். மைதா ஃப்ளோர் இது 3 கப் அளவு. அதே மாதிரி உப்பு 1 டீஸ்பூன். டூட்டி ஃப்ரூட்டி 2 டேபிள் ஸ்பூன். ஒரு வேளை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், அதுக்கப்புறம் மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், செம்ம சாஃப்டாக நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இது நம்ம நல்லா அழுத்தி பிசையணும். நல்லா அழுத்தி பிசைஞ்ச பிறகு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸாக. இந்த மாதிரி நாங்கள் ஒரு 10 to 11 பீஸ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துகிட்டு நம்ம பேக்கிங் ட்ரேயில் எடுத்துக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது நாங்கள் மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். அப்படி நீங்கள் ரெஸ்ட்டில் வச்சா அது மறுபடியும் பொங்கும். பட் நாங்கள் இது காட்ட முடியல. அது மறுபடியும் பொங்கும். இது இப்படி பொங்கின பிறகு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆன ஓவனில் 20 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். ஆனால் இன்னும் ப்ராசஸ் முடியல. இப்போ இதை வெளியே எடுத்த பிறகு இதை நீங்கள் உடனே எடுத்தெல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு 2 ஹார்ஸ் இதை ஃபஸ்ட்டு ஒரு டவல் எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு புழிஞ்சிட்டு மேலே வச்சுக்கணும். மறுபடியும் ஒரு கிச்சன் டவல் வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த துணி வச்சு நீட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே 2 ஹார்ஸ் லீவ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக ரெடி ஆயிரும். இதில் தாங்க ஒரு ட்விஸ்ட்டே எங்களுக்கு நடந்துருச்சு. நடுவில் என்னாச்சுன்னா ஓவன் ஒர்க் ஆகலை, அதாவது கரண்ட்டு போயிடுச்சு. அதனாலேயே நாங்கள் இதை பேக் பண்ணி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு அமேசிங் ஹிட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.